சில இடங்கள்ல வரலாம். ஆனால் இதுல கிடைக்கக்கூடிய நம்ம நிறைய டீட்டெயில்ஸை அந்தந்த கணக்குகள் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அங்க அப்ளை பண்ணணும். இந்த சாப்டர் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியா படிப்போம். எதெல்லாம் படிப்போம்? டெசிமல் ஃபிராக்ஷன் தனியா படிப்போம். அதே மாதிரி ஸ்பாரோ கியூப் ரூட் தனியா படிப்போம். சிம்பிளிஃபிகேஷன் தனியா படிப்போம். இந்த மாதிரி எல்சிஎம் ஹெச்எஃப் தனியா படிப்போம். இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது சிம்பிளிஃபிகேஷன். ரைட்டா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இதுல தெரிஞ்சு வச்சுக்கலாம். நாளைக்கு இந்த நம்பர் சிஸ்டத்துல இருந்து ஒரு 10 to 50 கொஸ்டின்ஸ் நான் நினைச்சுவேன். 10 to 15 கொஸ்டின்ஸ், 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் நாளைக்கு டெஸ்ட் மாதிரி போடுவேன். நாளைக்கு உட்காந்து என்ன செய்யணும், அதை அட்டன் பண்ணணும். ரைட்டா? ஏன்னா ஒரு சாப்டர் நடத்தினா மட்டும் போராது, அதை உடனே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 20ல இருந்து 50 கொஸ்டின் போட்டு பார்க்கணும். அப்படி போட்டீங்கன்னா மேக்ஸ் பிரச்சனையே கிடையாது. ரைட்டா? நீ 50 கொஸ்டின் பதில் 100 கொஸ்டின் போட்டேன்னா நீ எக்ஸ்பர்ட் ஆயிரும். 150 கொஸ்டின் ஆயிட்டேன்னா பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். நாளைக்கு நீங்களே என்ன செய்யலாம், மேக்ஸ் கிளாஸ் எடுக்கலாம். அந்த கொஸ்டினுடைய சால்வ், அவ்வளவுதான். அங்க ஆன்சர் வருது வரல அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. அதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி தப்பா ஆன்சர் வந்தாலும் அங்க ஓகே. ஏன்னா எக்ஸாம்பிள்ல போய் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் போட்டு தப்பா வந்தது, அப்ப இதை போட வேண்டாம் அப்படி சொல்லி என்ன செஞ்சிருவோம், விட்டுட்டு போயிடும். அப்படின்னா அதை அட்டன் பண்ணி பார்த்தாதான் அதுக்குள்ள வேல்யூ நமக்கு தெரியும். ரைட்டா? ஸோ நாளைக்கு ஒரு 15 கொஸ்டின் அல்லது 10 கொஸ்டின் போட்டு விடுவேன். டைமிங் போடுறேன். கிளாஸ் இருந்ததுன்னா கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா டெஸ்ட். ரைட்டா? ஓகேயா? இன்னைக்கு கிளாஸ் எதுவும் புரிஞ்சுதா? இன்னைக்கு எழுத முடியாம போச்சு. ரைட்டிங் பேட் என்னன்னு தெரியல, திடீர்னு ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டு, அதனாலதான் என்னால எழுதி சொல்லி கொடுக்க முடியல. ஸோ அடுத்தாப்புல என்ன செய்யலாம், நான் சரி பண்ணிட்டு பார்க்கறேன். ரைட்டா? ஓகேயா? எல்லாரும் லைன்ல இருக்கீங்களா? ஓடிட்டீங்களா?